ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சம்மருக்கு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சும் போதே அதில் நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன். நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நாட்டு சக்கரை 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சுகர் கம்மியாக தான் இருக்கணும், அதனால் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு நான் பாலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்க போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸை ஊற்றும் போது நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா அடியில் கொஞ்சம் தங்கிடும். அதனால நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். பாலை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அதுவே கட்டியாயிடும். இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆறட்டும். அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நம்ம வீட்டில் டெய்லி எடுத்து வைக்கிற பாலாடையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி பால் காய்ச்சும் போது எடுத்து வைக்கிற பாலாடையே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எனக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு போதுமானதாக இருக்கும். இதை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாலாடையை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சதுக்கப்புறம் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரே ஒரு சுத்தம் மட்டும் விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க.
இது கூடவே இப்போ நம்ம அந்த கஸ்டர்ட் பால் ஆற வச்சிருந்தோம், அதை வந்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு சுத்து வந்துட்டு லைட்டாக மிக்சியில் அடிச்சிருங்க. மிக்சியில் அடிச்சாச்சு. மிக்சியில் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை வேறு ஏதாவது பவுல்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ டிஃபன் பாக்ஸ் மூடி வைக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா மேலே வந்து சில்வர் சீட் போட்டுக்கிறதுனாலும் ஓகே. நான் வந்துட்டு இப்போது டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சிடலாம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம திரும்பி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கணும். நம்ம 4 hours கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க 4 hours ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது திரும்ப மிக்சி சாலில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இதையே நம்ம இப்படி பண்ணுறோன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்க ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. இதை நீங்க இப்பயே கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நம்ம வந்துட்டு திரும்ப இதை வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்ல மாத்திடலாம். மாத்திட்டு ஒரு 6 hours இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்க விடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிருக்கும். நீங்கள் வந்துட்டு திரும்ப ஒரு 4 hours கழிச்சு எடுத்து பாருங்கள். கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து திரும்ப எடுத்து வைங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு டைம் பண்ணதுலேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஓவர் நைட் விட்டேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஐஸ்கிரீம் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்க நான் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு குழிக்கரண்டி, வீட்டில் இருக்கிற குழிக்கரண்டி வச்சு தான் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் கியூப் வச்சு கூட இதை வந்து ஐஸ்கிரீம் எடுக்கலாம். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி இதே ஸ்டெப்லேயே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நான் பாதாம் பிஸ்தா மட்டும் தூவி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பாதாம் பிஸ்தா மட்டும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.